ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நெல்லையில் அல்வாவுக்கு பெயர் போன இருட்டு கடையை வரதட்சணையாக கேட்பதாக அதன் உரிமையாளர் கவிதா என்பவர் புகார் கொடுத்திருக்கும் நிலையில் அவருக்கும் கடைக்கும் தொடர்பில்லை என்ற புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. வெளிச்சத்திற்கு வரும் இருட்டு கடையின் கதை என்ன பார்க்கலாம். நெல்லை அல்வா என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வரும் இருட்டுக்கடை சுவைக்கு மட்டுமல்ல, தற்போது சர்ச்சைக்கும் பெயர் போனதாக மாறியுள்ளது. 1940களில் ராஜஸ்தானை சேர்ந்த கிருஷ்ணசிங் என்பவரால் தொடங்கப்பட்ட அல்வாவுக்கு பெயர் போன இருட்டுக்கடையை அவரது மறைவுக்கு பின்னர் அவரது மகன் பிஜ்லி சிங் நடத்தி வந்தார். அதன் பின்னர் அவரது மனைவி சுலோச்சனாபாயும் பிஜ்லி சிங்கின் சகோதரரான ஹரி சிங்கும் இந்த கடையின் பொறுப்பை ஏற்றனர். கொரோனா காலகட்டத்தில் ஹரிசிங் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சுலோச்சனாபாய் மட்டும் இருட்டுக்கடையை நடத்தி வந்தார். பிஜ்லி சிங் சுலோச்சனாபாய் தம்பதிக்கு வாரிசுகள் இல்லாததால் சுலோச்சனாபாயின் உடன்பிறந்த சகோதரர் ஜெயராம் சிங் வசம் கடை சென்றது. அவரின் வாரிசான நயன் சிங் மற்றும் கவிதா சிங் இடையேதான் சொத்து தொடர்பாக பிரச்சனை நிலவி வருகிறது. இந்த நிலையில் வரதட்சணையாக இருட்டுக்கடையை எழுதி தருமாறு தனது மகளை அவரது கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்துவதாக கவிதா சிங் தெரிவித்த குற்றச்சாட்டும், இதனை அவரது சம்பந்தக்காரரான யுவராஜ் சிங் மறுத்ததும் பேசு பொருளாக மாறியது. இப்படியான சூழலில் இருட்டுக்கடைக்கும் கவிதா சிங்கிற்கும் தொடர்பில்லை என்று நயன் சிங் தரப்பில் பத்திரிகைகளில் பொது அறிவிப்பு ஒன்று வெளியானது. அதில் இருட்டுக்கடை நயன் சிங்கிற்கே சொந்தம் என்றும் உயில்களின்படி இருட்டுக்கடை மீதான உரிமை அவருக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய நயன் சிங், தன்னை வாரிசாக நினைத்து பிஜ்லி சிங் இருட்டுக்கடை உள்ளிட்ட சொத்துக்களை தனது பெயரில் எழுதி வைத்ததாக கூறினார். என்னோட சிறு வயசுல இருந்து பிஜ்லி சிங் தான் என்ன ரொம்ப வளர்த்து வந்தாரு. நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாத்தமா தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமா இருப்பாங்க. அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் இந்த சூழ்நிலையில அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜ்லி சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசா நியமிச்சு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு சேர்ந்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். குடும்ப ரீதியிலான இருட்டுக்கடை தொடர்பான பிரச்சனையை கவிதா சிங் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததும், தற்போது அவை இருட்டுக்கடை அல்வாவை போல உலகம் அறிந்ததும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.